அன்பார்ந்தவர்களே, தான் பெற்றெடுத்த குழந்தையை வானவர்கள் எடுத்து அன்னை மரியாளிடம் தருகிறார்கள் என்று ஒரு புதிரான கருத்தை இறையடியார் வீரமாமுனிவர் இன்று நமக்கு தருகின்றார். அந்த செய்யுள் மிக அருமையான செய்யுள். அதன் மூலமாக நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். தந்தை ஈன்றன தாயும் தன் சேயனை இன்றை நேர்நுதல் தாழ்ந்து இறைஞ்சிட்ட பின் சிந்தை ஓங்கு அமரர் அவள் செங்கையின் முந்தை தோன்றலை தந்து முன் ஏற்றினார் என்று மகவரல் படலத்திலே இந்த அருமையான செய்யுள் அமைகிறது. தன் தந்தையாகிய ஆண்டவனையே மகனாய் பெற்றெடுத்த அத்தாயும் பெரைமதி போன்று நெற்றிபட தாழ்ந்து தன் மகனை வணங்கிய பின் உணர்வு பொங்கிய வானவர் யாவற்றிற்கு முந்தைய தந்தையாம் கடவுளின் மகனை அவளது செந்நிறை கைகளிலே தந்து முன் நின்று போற்றினர் என்பது இந்த செய்தியினுடைய பொருள். கருத்து என்ன என்றால், இறைமகன் ஆண்டவன், அனைவருக்கும் தந்தை. அந்த தந்தையே மகனாக பெற்றெடுத்தால் கன்னிமரியாள். ஆகவே அதை நன்கு உணர்ந்தவளாக அக்குழந்தையை அவள் நெற்றி தரையில் விட வணங்கினாள். அதனை கண்ட வானவர்கள் கிளர்ச்சி அடைந்தார்கள். அந்த குழந்தையை அவளது கைகளிலே தந்தார்கள் என்று இந்த அருமையான பாடல் அமைகிறது. தந்தை ஈன்றன தாயும் தன் சேயனை இன்றை நேர்நுதல் தாழ்ந்து இறைஞ்சிட்ட பின் சிந்தை யோங்கு அமரவள் சங்கையின் முந்தை தோன்றலை தந்த முன் நேற்றினார். வானவர்கள் குழந்தை இயேசுவை போற்றுகிறார்கள். அவர் இறைமகன் என்பதனால் போற்றுகிறார்கள். இப்பொழுது இன்னொரு முக்கியமான காரணத்திற்காக, எல்லாம் வல்ல கடவுள் அவர் ஒரு மகனாக பிறக்கின்றார். கடவுளே மகனாக பெற்றெடுத்த அந்த தாய் தன்னுடைய நிலையை நன்கு உணர்கிறாள். ஆகவே இந்த குழந்தையை நெற்றி தரையில் விழுந்து வணங்குகின்றாள். தன்னுடைய குழந்தை, அந்த குழந்தையை அவள் வணங்குகின்றாள். இதை பார்த்து வானவர்கள் கிளர்ச்சி அடைகிறார்கள். ஆகவே அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய அந்த தாயின் கையிலே கொடுத்துவிட்டு போற்றி புகழ்ந்து பாடி பரவுகின்றார்கள். நாம் கடவுளை புகழ்ந்தது எப்படி? அவரிடம் மன்றாடுவது எப்படி? மிகுந்த தாழ்ச்சியோடு, மிகுந்த மரியாதையோடு. அவர் தந்தை என்று நமக்கெல்லாம் அவர் தன்னை தருகின்றார். ஆனால் அந்த உயர்வை நாம் மதிக்க வேண்டும். மிகுந்த மரியாதையோடு நம்முடைய ஜெபமெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை அன்னை மரியாள் மிக அழகான எடுத்துக்காட்டினால் நமக்கு தருகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஜெபமெல்லாம் மிகுந்த மரியாதையோடு ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கட்டும். வாழ்க.